வணக்கம் தோழர்களே, நவ துர்க்கைகளின் அவதாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். நவ துர்க்கைகளின் அவதாரம் 9 ஆகும். சைலபுத்திரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாண்டா, குஷ்மந்தா, ஸ்கந்தமாதா, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி. இதில் சைலபுத்திரியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். துர்க்கை அம்மனின் முதல் வடிவம் சைலபுத்திரி. சைலபுத்திரி என்றால் மலைமகள் என்று பொருள். மலை அரசனான இமவானின் மகள் இவர். இவருக்கு பார்வதி, சதி, பவானி தேவி என பல்வேறு பெயர்கள் உள்ளன. 9 சக்கரங்களில் இவள் மூலாதாரத்தில் இருப்பவள். யோகிகள் தங்களுடைய யோக சாதனைகளை இவளை வணங்கியே துவங்கி இவளின் அனுக்கிரகத்தால் இந்த சக்கரத்தை அடைவார்கள். இவளின் வாகனம் நந்தி. ஆயுதமாக சூலத்தையும் ஏந்தி நிற்கின்றாள். பிரம்மச்சாரிணி. பிரம்மம் என்றால் தபஸ், அதாவது தவம் செய்தல் என்று பொருள். மிக எளிமையாக காட்சி தரும் இந்த பிரம்மச்சாரிணியின் வலக்கரத்தில் கமண்டலம் காணப்படுகிறது. இந்த துர்க்கைக்கு வாகனம் ஏதும் இல்லை. சிவபெருமானை திருமணம் செய்யும் பொருட்டு பல 1000 ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்தார். இவரின் தவம் உக்கிரம் 3 உலகங்களையும் உலுக்கியது. இறுதியில் சிவபெருமான் பிரம்மச்சாரிணியை திருமணம் புரிந்தார். பிரம்மச்சாரிணியை வணங்குவதன் மூலம் பேரறிவு, பெருமை மற்றும் ஞானத்தை பெறலாம். சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தரவல்லவள். 9 சக்கரங்களில் இவள் சுவாதிஷ்டானத்தில் இருப்பவள். யோகிகள் இவளின் அனுக்கிரகத்தால் இந்த சக்கரத்தை அடைவார்கள். சந்திரகாண்டா. நீதியை நிலைநாட்டி சந்திர பிறையை அழிந்தவள். சந்திரன் என்றால் நிலவு, காண்டா என்றால் மணி என்று பொருள். சந்திர மணி அணிந்து 10 வகைகளை கொண்டு சிங்க வாகனத்துடன் ஆளுகின்றாள். சந்திரகாண்டா போருக்கு தயாரான கோலத்தில் காட்சி தருகிறார். 9 சக்கரங்களில் இவள் மணிபூரக சக்கரத்தில் இருப்பவள். யோகிகள் இவளின் அனுக்கிரகத்தால் இந்த சக்கரத்தை அடைவார்கள். இந்த சக்கரத்தை அடைந்தோ தெய்வீக சப்தத்தை கேட்பார்கள். கூஸ்மாண்டா. 1 கூ, 2 உஸ்மா, 3 ஆண்டா என்ற 3 சொற்கள் உள்ள பெயரில் முறையே 1 சிறியது, 2 வெப்பமானது, 3 உருண்டை என்ற பொருள் கொண்டது. உஸ்மாண்டா என்பவர் ஆதிசக்தி துர்கா தேவியின் படைத்தல் உருவமாகும். இவர் சூரிய மண்டலத்தை இயக்குவதாக கூறப்படுகின்றது. இவரை வணங்குவோர் உடல் மன வலிமை பெறுவார்கள். 9 சக்கரங்களில் இவள் அநாதக சக்கரத்தில் இருப்பவள். யோகிகள் இவளின் அனுக்கிரகத்தால் இந்த சக்கரத்தை அடைவார்கள். இந்த சக்கரத்தை அடைந்தவர்கள் உடல் மன வலிமை பெறுவார்கள். ஸ்கந்த மாதா. ஸ்கந்த என்றால் முருகனை குறிக்கும். மாதா என்றால் அன்னை தேவர்களின் சேனைக்கு தலைவனாக இருக்கும் முருகனின் தாயாவாள். இவர் தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு பகைவர்களாக விளங்கி சூரபத்மனை வதம் செய்ய முருகனுக்கு சக்தி கொடுத்தவள். 4 கரங்கள் உடையவள். ஸ்கந்த மாதா 2 கரங்களில் தாமரையுடனும், 1 கரம் பக்தர்களுக்கு ஆசி வழங்கியும், மற்றொரு கரத்தில் மடியில் குழந்தை முருகனை 6 முகத்துடன் அரவணைத்து காட்சி தருகின்றாள். இவர் தாமரை மலர் மீது அமர்ந்து தவம் செய்வாளாக விளங்குகின்றாள். இவரை வழிபடும் போது நாம் முருகனையும் சேர்த்து வணங்குகின்றோம். இதனால் இருவரும் ஆசையும் நமக்கு கிட்டுகின்றன. 9 சக்கரங்களில் இவள் விசுத்தி சக்கரத்தில் இருப்பவள். யோகிகள் இவளின் அனுக்கிரகத்தால் இந்த சக்கரத்தை அடைவார்கள். இந்த சக்கரத்தை அடைவோரின் மனதில் இருந்து தூய்மையில்லாத கருத்துக்கள் வெளியேறி மனமானது தூய்மையான கருத்துக்களால் நிறையும். காத்யாயினி. முற்காலத்தில் காதா என்ற முனிவர் இருந்தார். காதா கடும் தவம் செய்து துர்க்கை. முற்காலத்தில் காதா என்ற முனிவர் இருந்தார். காதா கடும் தவம் செய்து துர்க்கையை மகளாக பெற்றார். இதனால் இவளுக்கு காத்யாயினி என்று பெயர் வந்தது. இவளுக்கு மகிஷாசுரமர்த்தினி என்ற பெயரும் உண்டு. 9 சக்கரங்களில் இவள் ஆக்ஷா சக்கரத்தில் இருப்பவள். யோகிகள் இவளின் அனுக்கிரகத்தால் இந்த சக்கரத்தை அடைவார்கள். இந்த சக்கரத்தை அடைந்தவர்கள்
முக்காலத்தையும் உணரும் தன்மையை பெறுவார்கள். காலராத்திரி அன்னையின் 9 ரூபங்களில் மிக பயங்கரமான ரூபம் இந்த காலராத்திரி எனும் காளி ரூபம். காலா என்றால் நேரத்தையும் மரணத்தையும் குறிக்கும். ராத்திரி என்றால் இரவு என பொருள். காலாராத்திரி என்றால் காலத்தின் முடிவு என பொருள்படும். இந்த துர்க்கை வடிவம் எதிரிக்கும் அச்சத்தையும் தரக்கூடியது. இவளில் 4 கைகளில் வஜ்ராயுதமும் மறுகரத்தில் வாளும் இருக்கும். மற்ற 2 கரங்கள் பக்தர்களுக்கு அபயம் தருவதாக உள்ளது. இந்த அன்னைக்கு கழுதை வாகனமாக உள்ளது. இவளின் பார்வை பட்டாலே துன்பமும் பாவமும் தொலைந்திடும். 9 சக்கரங்களில் இவள் சகஸ்ரதன சக்கரத்தில் இருப்பவள். யோகிகள் இவளின் அனுக்கிரகத்தால் இந்த சக்கரத்தை அடைவார்கள். இந்த சக்கரத்தை அடைந்தவர்களின் மாயை விலகும். இறை காட்சியை காண்பார்கள். தனக்குள்ளே இறைவனை உணர்வார்கள். மகா கௌரி, மகா என்றால் பெரிய என்றும் கௌரி என்றால் தூய்மையானவள் என்றும் பொருள்படும். இவள் பால் போல் மென்மையாக காட்சி தருகின்றாள். முற்காலத்தில் மகா கௌரி ஈசனை மனம் செய்து கொள்ள வேண்டி கடுமையான தவத்தை மேற்கொண்டார். அப்போது அவரின் உடலை மண் சூழ்ந்து கடுமையாக்கியது. இவளது தவத்தின் பலனால் சிவன் இவரை மணந்து கொள்வதாக கூறினார். அதற்கு முன் இவளை கங்கை நீரில் நீராட இறைவன் பணித்தார். இறைவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கங்கையில் நீராடிய தேவியின் உடல் பால் போன்று வெண்மையாக மாறியதால் இவள் மகா கௌரி என அழைக்கப்படுகிறாள். 4 கரங்கள் கொண்ட மகா கௌரி ஒரு கரத்தில் சூலம் மறுகரத்தில் மணியையும் தாங்கி நிற்கின்றாள். மற்ற 2 கரங்களும் பக்தர்களுக்கு அபயம் தருகிறாள். இவருக்கு மென்மையான காளை வாகனமாக இருக்கிறது. யோகிகள் இவளின் அனுக்கிரகத்தால் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களில் நீங்கி பிறவியில்லாத நிலையை அடைவார்கள். சித்திதாத்ரி, சித்தி என்றால் சக்தி என்றும் தாத்ரி என்றால் அருள்பவள் என்றும் பொருள். மார்க்கண்டேய புராணத்தில் பக்தர்களுக்கு அன்னை அருளிய 8 விதமான சித்திகள் அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரதிப்பா, விப்ரகாமியம், வாசித்தவம், ஈசத்தவம் வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமரை மலரின் அமர்ந்திருக்கும் சித்திதாத்ரி 4 கரங்களில் இடது கரத்தில் கதை சக்கரத்துடனும் வலது கரத்தில் தாமரை சங்கும் ஏந்தியும் அருள்பவள். சித்திதாத்திரியின் வாகனம் சிங்கம். இவள் சிவபெருமானையே வழிபாடு செய்து அனைத்து சித்திகளையும் பெற்று அர்த்தநாதீஸ்வரரானார் என தேவியின் புராணம் கூறுகிறது. மோட்சத்தை அருளக்கூடிய சித்திதாத்திரி தேவியை என் நேரமும் தேவர்கள், முனிவர்கள், ஜட்ஜர்கள், கிங்கரர்கள் வழிபடுவார்கள். யோகிகள் இவளின் அனுகிரகத்தால் அட்டமா சித்திகளை பெறுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ராவணன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.